கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விகே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாட்டுக்கு ஊசி போட்டு 3 மாதம் கழிச்சதுக்கப்புறம் மாட்டுக்கு சினை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படிங்கன்னு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் அப்படிங்கிறது கால்நடை வளர்க்குற எல்லாத்துக்குமே இருக்குது. அதாவது நம்ம தான் சினை ஊசி நம்ம போட்டிருக்கோம். 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த சினையை கொண்டு போய் நம்ம மாடு சினையாக இருக்குது சினையாக இல்லை அப்படிங்கிறத போய் நம்ம டாக்டர்கிட்ட காட்டலாமா காட்டக்கூடாதா, அது இல்லாமல் முன் அனுபவமே இல்லாமல் புதுசாக அந்த ஒரு கால்நடை அப்படிங்கிற அந்த ஒரு வளர்ப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு அவங்களோட கால் தடத்தை பதிக்கிறாங்களா, அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் மாட்டை கொண்டுட்டு போய் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் 3 மாதம் ஆயிடுச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நாங்கள் கொண்டு போய் நாங்கள் ஊசி போட்டு 3 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நாங்கள் கொண்டு போய் நாங்கள் மாட்டை சனை பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப கண்ணு இதுவும் கலைஞ்சிரும், அதாவது கரு இதுவும் கலைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே சில பேர் அந்த மாடு 3 மாதம் ஆகியும் சினை இருக்கா சினை இல்லையா அப்படிங்கிறதே சில பேர் பார்க்கவே மாட்டுறாங்க. அது முன் அனுபவம் இல்லாத நபர் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்க ஒரு தப்பு கிடையாது. அவங்க போக போக அவங்களோட அந்த ஒரு அவங்களுக்கு இருக்கிற ஒரு எண்ணத்தை அவங்க கம்பல்சரி மாற்றிக்குவாங்க. ஆனாலும் இதே ஒரு ஃபீல்டில் ஒரு 3 வருஷமாக இருக்கட்டும், இல்லை 4 வருஷமாக இருக்கட்டும், இல்லை 10 வருஷமாக இருக்கட்டும், இல்லை தலைமுறையாக இருக்காங்களா, அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது 3 மாதம் ஆயிடுச்சு, மாடு சினை ஊசி போட்டு 3 மாதம் ஆயிடுச்சு, மாடு சினையா சினை இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்மளோட கடமை, நம்மளோட உரிமை அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் மாடு சினை இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறது சரியா தவறான்னு கேட்டால் 100% அவங்க பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம், ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. என்ன தவறு அப்படின்னு கேட்டால், அதாவது நீங்கள் உங்களோட மாட்டுக்கு சினை ஊசி நீங்கள் போட்டுட்டீங்க. இப்போ ஜனவரி மாதம் நீங்கள் மாட்டுக்கு சினை ஊசி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கம்பல்சரி எல்லாருமே சொல்கிறேன், கால்நடை வளர்க்குற எல்லாருக்குமே இந்த ஒரு பதிவு சமர்ப்பணம். அதாவது நீங்கள் பசு மாடு வளர்க்கலாம், இல்லை எருமை மாடு வளர்க்கலாம், எந்த மாடுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ ஜனவரி மாதம் உங்களோட மாட்டுக்கு நீங்கள் சினை ஊசி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த மாட்டை 90 நாள், அதாவது 3 மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ச் மாதம் அந்த தான் எண்டு முடிஞ்சிருச்சு. மார்ச் மாதம் 31 தேதி முடிஞ்சிருச்சா, முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்ரல் தொடங்குதா, ஏப்ரல் தொடங்கி ஒரு 10 நாள் ஒரு 5 நாளுக்குள்ளே நீங்கள் கம்பல்சரி மாட்டை கொண்டுட்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டுட்டு போய், அதாவது கால்நடை மருத்துவர்கிட்ட கொண்டுட்டு போயிட்டு, நீங்கள் எங்களோட மாட்டுக்கு அங்கே ஜனவரி மாதம் நாங்கள் சினை ஊசி போட்டோம், அதாவது மாடு சினையா சினை இல்லையா அப்படிங்க நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாவே அவரே கையை வச்சுட்டு, அதாவது மாடு சினை இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை அவரே சொல்லிடுவார். மாடு சினை இல்லை அப்படின்னா அந்த மாட்டை சினை பிடிக்க வைக்கணும், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதனால் கம்பல்சரி நீங்கள் உங்களோட மாட்டுக்கு சினை ஊசி நீங்கள் போட்டுட்டாவே 3 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாவே நீங்கள் கண்டிப்பாக சினை இருக்கா சினை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், சில பேர் இந்த சினை பார்க்கணும் அப்படிங்கிறத மறந்துடுறாங்க, தெரியலங்கிறாங்க. சில பேர் இன்னொரு விஷயம்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் மாட்டுக்கு நாங்கள் எப்போ சினை ஊசி போட்டோன்னே எங்களுக்கு தெரியல, நாங்கள் எப்படிப்பா நாங்கள் கொண்டு போய் மாட்டை நாங்கள் சினை பார்க்குறது அப்படிங்கிறாங்க. நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் 3 மாதம் ஆச்சு 4 மாதம் ஆச்சுன்ட்டு நாங்கள் இருக்கிறோம், திடீர்னு மாடு சினை ஊசி போடணும்னு தெரியுதுல்ல, அது தெரியல அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாடு எப்போ ஊசி போடணும் எப்போ சினை ஊசி போடணும் தெரியல அப்படிங்கிறப்ப டக்குன்னு அந்த டேட் அப்படிங்கிறது கம்மியாக இருந்துச்சு, டாக்டர் கையை வைக்கிறப்போ டக்குன்னு அந்த கரு எதுவும் கலைஞ்சு போச்சுன்னு என்னப்பா பண்ணுறது, அது இருந்தால் இருந்துட்டு போட்டுமா உடுப்பா, மாடு ஒரு 5 மாதம் 6 மாதம் 7 மாதம் கூட ஆகட்டும், அதுக்கப்புறம் போய் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டுட்டு போயிட்டு நாங்கள் மாட்டை சினையா சினை இல்லையா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. இவங்களே எல்லா முடிவுமே எடுத்துக்கிறாங்க. அது இவங்களே டாக்டர் எம்பிபிஎஸ்க்கு படித்த மாதிரி இவங்களே எல்லா விஷயத்தையுமே இவங்களே எடுத்துக்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்கள் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை, ஒரு முட்டாள்தனமான ஒரு ஐதீகமாக நீங்கள் பின்பற்றிக்கிட்டு வரீங்க. இது எல்லாமே ஒரு தவறான ஒரு செயல். மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாடு இருக்குது அப்படின்னா, அது பசு மாடாக இருக்கட்டும், இல்லை எருமை மாடாக இருக்கட்டும், இந்த 2 மாடாக இருந்தாலும் சரிங்களா, இது 2 மாட்டுக்குமே கரெக்டான பொதுவம். இப்போ நீங்கள் மாடு பருவத்தில் இருக்குது, ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க சரிங்களா. மாடு பருவத்தில் இருக்குது சரிங்களா. அந்த மாட்டை நீங்கள் ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு தேதியிலோ இல்லை 2வது தேதியிலோ நீங்கள் மாட்டுக்கு சினை ஊசி நீங்கள் போட்டுட்டீங்க. உங்களோட மாடு அந்த சினை ஊசி போட்டு அந்த ஒரு டேட்டில் கம்ப்ளீட் பண்ணி போய்கிட்டு இருக்குங்கிறப்ப, அந்த ஏப்ரல் மாதம் வருதா, ஏப்ரல் மாதம் ஒரு 10 தேதி இல்லை ஒரு 5 தேதி, ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 90 நாள் முடியணும் சரிங்களா. 3 மாதம் முடிஞ்சால் தான் அந்த கண் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டாக்டரால் சொல்ல முடியும் சரிங்களா. அதனால் ஒரு 90 நாள் முடிஞ்சதுக்கப்புறம், மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்ரல் தொடங்குதில்ல, ஏப்ரல் தொடங்கி ஒரு 10 தேதி இல்லை ஒரு 5 தேதி ஆயிடுச்சுனாவே நீங்கள் பாருங்கள். அப்படி டாக்டர் கையை வச்சு பார்க்குறப்ப அந்த கண்ணுக்குட்டி அப்படிங்கிறது அவரோட கையில் கண்டிப்பாக தென்படும்
சரிங்களா? அது இல்லாமல் சில பேர் வந்து கையை வச்சாவே கன்னுக்குட்டி கலைஞ்சிருமா அப்படிலாம் கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா? அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டால், அதாவது அந்த சினை பருவம் அப்படின்னு வருதுல்ல, அது ஈத்த இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்போ வந்து அதோட சினை பருவம் அந்த ஒரு உணர்ச்சிகள் வரப்போ வந்து அதோட ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து சுரந்து அந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து தொறந்திருக்கும். அதாவது அப்போ தான் வந்து அது துறக்க ஆரம்பித்து தொறந்திருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து மாட்டுக்கு வந்து அந்த சினை ஊசி அப்படிங்கிறது வந்து நம்ம செலுத்துறோம் அப்படிங்கிறப்ப, டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து அறையில வந்து கைய வைக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாருன்னா, அது சாணி போடுறதுல ஆசன வாயின்னு இருக்கும்ல, அதில ஃபர்ஸ்ட்டு அவரு கைய வச்சு, அதில இருக்க சாணி எல்லாத்தையும் வெளியில எடுத்துருவாரு. அதில கைய வச்சுட்டு, அதுக்கப்புறம் கீழ வந்து அந்த யூரின் போகுதுல்ல, அதுலேருந்து திருப்பி அந்த சன ஊசிய வந்து போடுறப்போ வந்து ஆட்டோமேட்டிக்ல வந்து அந்த ஈத்தெல்லாம் ஊத்தும். அந்த ஈத்து உடனே கைய வச்சோன்னா, அதாவது யூரின் போடுற இடத்துல வந்து நம்ப டாக்டர் வந்து ஊசி போடுறதுக்கு அந்த கைய வச்சோன்னே எதுக்கு வந்து அவ்வளோ ஈத்து ஊத்துது அப்புட்ன்னா, அதோட ஹார்மோன்ஸ் எல்லாமே சுரந்து, அதாவது அந்த ஒரு மாட்டு மேல இருக்க அந்த ஒரு நோக்கத்தினால வந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரந்து, அந்த ஒரு பருவம் இருக்கிறப்போ வந்து அந்த கர்ப்பப்பை தொறந்திருக்குல்ல, அந்த கர்ப்பப்பைக்குள்ள இருந்து அந்த ஈத்தெல்லாம் வந்து வெளியில ஊத்துங்கிறப்ப, அந்த விந்தணு நம்மளோட டாக்டர் வந்து போடுறாருல்ல, அந்த விந்தணு வந்து டைரக்ட்லி வந்து அந்த மாட்டோட அந்த கர்ப்பப்பைக்குள்ளேயே போறதுனால, டக்குனு அந்த விந்தணு அந்த கர்ப்பப்பைக்குள்ளே போயிருச்சு அப்படின்னா, டக்குனு மூடிக்கும். மூடிக்கிச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அதில எந்த விதமான விந்தணுமே வெளியில வரவே ஏன்னா, அதில இருக்கதே வந்து ஒரு 90% தான் வந்து அந்த விந்தணு ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதனால அந்த விந்தணுவ வந்து நம்ம அந்த மாட்டோட அந்த கர்ப்பப்பைக்குள்ள நம்ம செலுத்துறோம்ல, செலுத்துறப்போ வந்து அந்த கர்ப்பப்பையும் தொறந்து தான் இருக்கும். அந்த விந்தணுவ வந்து நம்ம அந்த கர்ப்பப்பைக்குள்ள நம்ம வந்து செலுத்துறோம் அப்படிங்கிறப்போ, டக்குனு அந்த விந்தணுவ வந்து அந்த கர்ப்பப்பை வந்து வாங்கிக்கிட்டு, டக்குனு அந்த அந்த கர்ப்பப்பை என்ன ஆகுதுன்னா, டக்குனு சுருங்க ஆரம்பிச்சது. அதாவது அதோட அதாவது அந்த உணர்ச்சின்னு இருக்கிறப்போ வந்து அந்த அந்த கர்ப்பப்பை வந்து தொறந்திருந்துச்சுல்ல, அது தொறந்திருந்துச்சு. அதே நம்ம வந்து விந்தணு வந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ள வந்து டைரக்ட்லி நம்ம செலுத்திட்டோம் அப்படின்னாவே, டக்குனு அந்த கர்ப்பப்பைய வந்து டக்குனு மாடு மூடிக்கும். அத மூடிக்கிருச்சு அப்படின்னா, அந்த கர்ப்பப்பை மூடுனதுக்கு அப்புறம் தான், அந்த விந்தணு வந்து சினையா நம்ம சொல்றோம்ல, அதாவது அதுக்கப்புறம் தான் அந்த விந்தணு வந்து ஒரு உயிரா உருவாகி, அந்த கன்னுக்குட்டியா வந்து அந்த கர்ப்பப்பைக்குள்ளேயே தான் அது வளர்ந்துக்கிட்டே வருமே, சரிங்களா? ஆனா, அதே இந்த கர்ப்பப்பை வந்து எ கண்ணு போடுறப்ப மாடு கண்ணு போடுறப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க. அதாவது பனிக்குடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பனிக்குடம் அதுக்கு மேல ஒரு குடம் இருக்கும். அந்த குடம், பனிக்குடம் அதுக்குள்ள தான் வந்து இந்த இது இருக்குல்ல அந்த கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பைக்குள்ள தான் அந்த கன்னுக்குட்டியே அதுவும் ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியா வந்து அந்த கன்னுக்குட்டி இருக்கும். அதனால நீங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து டக்குனு நம்ம கைய வைக்கிறோம், கன்னுக்குட்டி வந்து விசிறிரும், மாடு விசிறிரும், கன்னுக்குட்டி கலஞ்சு போயிரும் அப்படின்னு எதுவுமே நீங்க சொல்ல வேணாம். அத பத்தி எந்த ஒரு கிடையாது. அதாவது கண்ணுக்கு நம்ம விந்தணுவ வந்து நம்ம மாட்டுல செலுத்துறதுலேருந்து, அந்த கர்ப்பப்பை எப்போ மூடும், எப்போ திறக்கும், அந்த கர்ப்பப்பைக்குள்ள அந்த விந்தணு போனதுக்கப்புறம், அது மூடுனதுக்கப்புறம் அந்த சிசு வந்து எப்படி உருவாகும் அப்படிங்கிற மாரி, அவங்களுக்கு எல்லாமே நான் கிளீனா சொல்லியிருக்கேன். அதனால, மாடு வளர்க்குற எல்லாருமே நீங்க வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட மாட்டுக்கு வந்து சினை ஊசி போட்டு 3 மாசம் ஆயிருச்சு, 3 1/2 மாசம் ஆயிருச்சுனாவே, கம்பல்சரி ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து டாக்டர கொண்டுட்டு வந்து, மாடு சினையா, சினை இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு வந்து இங்க செக் அவுட் பண்ணுங்க. அதாவது நீங்க அதாவது நம்ம வந்து பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா, அதுவே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா ஏற்படும். அதனால ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து மாட்ட வந்து 3 மாசம் ஆயிருச்சுனாவே கண்டிப்பா வந்து சினை பாருங்க. ஏன்னா நம்மளோட மாடு வந்து என்ன ஒரு பருவத்தில இருக்கு, என்ன விஷயங்கள் இருக்கு, என்ன அதுக்கு உடல் ரீதியா வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தபடி நம்ம பண்ணலாம். அதாவது நம்ம வந்து மாடு சன சனன்னு சொல்லிட்டு பெருசா நம்மள நாமே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அதனால எதையுமே சொல்றேன், சிந்திச்சு செயல்படுங்க.